friends, welcome to kamalisdairy. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு day 7 வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட 1 week hair growth challenge hair care routineல இன்னைக்கு day 7. day 7ல என்ன பண்ண போறோம் அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி day 1ல இருந்து day 6 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நம்ம சேனல்ல வந்து டீடைலா கொடுத்திருக்கேன். இன்னைக்கு வீடியோ day 7. day 7ல என்ன பண்ண போறோம்னா நம்ம தலைக்கு வந்து லைட்டா ஒரு ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஹேர் பேக் போட போறேன். அதை தான் பார்க்க போறோம். ஸோ இது என்ன ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில். ஆயில் இல்லை அப்படின்னு இல்லையா, நான் வந்து இந்த 2 days நான் வீடியோ டிலே ஆச்சுல, நான் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை வந்து நான் மேக் பண்ணிட்டேன். இதோட வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு, ஹெர்பல் ஹேர் ஆயில் வீடியோ. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் போட்டது. ஸோ எல்லாரும் வந்து நீங்க உங்க தலைக்கு என்ன தடவுறீங்க அப்படின்ட்டு கேட்ட பிறகு நான் போட்ட வீடியோ. ஸோ அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் பார்த்துக்கோங்க. நான் இங்க யூஎஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னோட முடி ரொம்ப கொட்டுச்சு. அந்த மாதிரி முடி கொட்டின சமயத்துல இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ இதை தான் வந்து நான் ஹேரில் கொஞ்சமாக வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். day 6லேயே வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது தான் பார்த்துருப்பீங்க. ஸோ மறுபடியும் இன்னைக்கு ஹெர்பல் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து முழுக்க உங்களோட விருப்பம். நான் எப்போவுமே வந்து இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை வாரத்துக்கு 1 தடவை இல்லை 2 தடவை எந்த டைமில் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியுமோ நான் யூஸ் பண்ணிக்குவேன். இன்னைக்கு வந்து day 7. day 7ல் வந்து கண்டிப்பாக நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரமே வந்து அவசரமாக பண்ணது. ஸோ இதில் வந்து ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ஹேர் பேக் போட போகிறோம். என்ன ஹேர் பேக் போட போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஹேர் ஆயில் தடவுறப்ப மெயினாக வந்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். அதே மாதிரி இந்த முடியோட நுனிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். day 7 ஹேர் பேக்கில் ஆலோவேரா ஜெல் தான் முக்கியமானது. ஆலோவேரா ஜெல்லில் பார்த்தீங்கன்னா நிறையா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. விட்டமின் சி, பி, அதே மாதிரி விட்டமின் B12 இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது. இன்றைக்கி ஆலோவேராவில் நான் இந்த பகுதியை தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். எப்போவுமே ஆலோவேரா ஜெல் கட் பண்ணோன்னையும் எல்லோ கலரில் ஒரு லிக்விட் வந்து வெளியே வரும். அதோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இச்சியாகவும் ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து அதை ஒத்துக்காது. ஒன்று அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க, இல்லை கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா அது சரியாயிரும். மெயினாக ஆலோவேரா பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஹேராக இருக்கட்டும் ஸ்கின்னாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே வந்து நிறைய பெனிஃபிட் இந்த ஆலோவேரா ஜெல்லில் இருக்குது. ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறதுனால ஹேருக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும், டேண்ட்ரஃபையும் போக்கும். நம்ம சேனல்லே வந்து 3 விதமான ஆலோவேரா மாஸ்க் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் வந்து பாருங்கள், ஐ பட்டனில் கொடுக்குறேன். இந்த ஆலோவேரா ஜெல்னால் நம்மளோட ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி ஏகப்பட்ட பலன்கள் இருக்குது. அதுவும் ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கண்டிஷ்னர் மாதிரியே இருக்கும். இது போட்டோன்னா நம்ம வந்து கண்டிஷ்னரே போட தேவையில்லை. ஆலோவேரா ஜெல் நம்மளோட ஸ்கேல்பை நல்லா மாய்ஸ்சர் பண்ணும். அதே மாதிரி அலோபேஷியா இருக்கிறவங்களாம் இந்த ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறப்ப அதுக்கான ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அதை நல்லா ட்ரீட் பண்ணக்கூடிய சக்தி வந்து ஆலோவேராவில் இருக்குது. இப்போ வந்து இதை ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்கூப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஆலோவேரா ஜெல்லை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஆலோவேரா ஜெல் நம்ம வெளியே தலைக்கு தடவுற மாதிரி நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். ஆலோவேரா ஜூஸ் வந்து மோரில் கலந்து குடிக்கலாம், இல்லை அப்படியே குடிக்கலாம். ஏன்னா இதில் வந்து விட்டமின் பி, B12, விட்டமின் சி அந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் தலைக்கு எவ்வளோ பெனிஃபிட் தருதோ நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறப்ப நம்மளோட உடல்லையும் உடல் பாகங்களுக்கும் நிறைய பெனிஃபிட் வந்து இதில் இருக்குது. இப்போ வந்து நான் இதை ஒரு கப்பில் போட்டுக்கிறேன். நான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணல இல்லையா, அதனால் இதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக வாஷ் பண்ணிக்க போகிறேன். இந்த தோலியுமே கூட நீங்கள் ஃபேஸில், கையில், காலில் எங்கே டேன் ஆகிருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் தடவலாம். ரொம்ப மாய்ஸ்டராக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதை எடுக்கிறது தான் கொஞ்சம் வேலை. எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டால் அதில் வந்து நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கையிலலாம் ஒட்டும் இல்லையா அந்த ஜெல்லு, அது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதை வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை ஒரு வாஷ் பண்ண போகிறேன்.
நிறைய பேருக்கு டவுட் வரும், இதை நாங்கள் கடையில் விற்கிற ஆலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு. எப்போவுமே கடையில் வாங்குகிற ரெடிமேடாக வாங்குகிற ஆலோவேரா ஜெல்லுக்கும் இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற ஆலோவேரா ஜெல்லுக்குமே நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதனால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த மாதிரியே யூஸ் பண்ணுங்கள். எனக்கு கிடைக்காத பட்சம் மட்டும் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுவும் ஆர்கானிக்காக சுத்தமானதாக ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் 100% ஆலோவேரா ஜெல் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இந்த ஆலோவேரா ஜெல்லை கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறதை பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இங்கே யூஎஸ்ஏயில் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் இந்த ஆலோவேரா வாங்கினேன். இதோட நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் அது மசியும். இதோட நான் செம்பருத்தி பூவோட பவுடர் போட போகிறேன். செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ஹேர் ஃபாலிக்கலை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்மளோட டென்சிட்டி அதிகமாகிறதுக்கும் செம்பருத்தி பூ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது வந்து முழு பாக்கெட்டையும் நான் போடுறேன். உங்கள் ஹேர் லென்த்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது கூட நான் வந்து மில்க் ஆட் பண்ண போகிறேன். மில்கையும் சேர்த்து தான் போட போகிறேன். மில்கில் விட்டமின் ஏ இருக்குது. நம்மளோட ஹேரை வந்து நல்லா சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் ஆகும். நம்மளோட ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் மில்க்கு. இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டாச்சு. நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இந்த ஹேர் பேக் இருக்குது. மாஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. ஆலோவேரா, மில்க்கு, அப்புறம் செம்பருத்தி பூவோட பவுடர் போட்டிருக்கேன். இங்கே வந்து செம்பருத்தி பூவோ இலையோ கிடைக்காது, அதனால் அதோட பவுடர் தான் வந்து மேக்ஸிமம் இங்கே யூஸ் பண்ணுறேன். பட் அதோட பெனிஃபிட்ஸும் வந்து நல்லா தான் இருக்குது. இதை வந்து தலையில் அப்ளை பண்ணிடலாம். தலையில் அப்ளை பண்ணி நான் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து என்னோடய ஹேர் எப்படி இருந்ததுன்னு காட்டிட்டு நம்மளோட வீடியோவை வந்து அதோட எண்ட் பண்ணிக்கலாம். குளிச்சுட்டு வந்த பிறகு பாருங்கள், ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது. ஸோ அதை நீங்களே வந்து பாருங்கள். ஷைனி பாருங்கள், ஹேர் பேக்லாம் போட்டுட்டு வந்துட்டு நான் தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன். கண்டிஷ்னரே யூஸ் பண்ணல, ஏன்னா நம்ம ஆலோவேரா ஜெல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதுதான் வந்து அதோட ரிசல்ட்டு. ரொம்ப சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். முடி வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த பேக்கை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்மளோட ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து எல்லாமே இந்த 1 வீக் ரொட்டீன் வந்து இன்னியோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 7 டேஸ்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். 7 டேஸில் டே 1, டே 2, டே 3ன்ட்டு இந்த 7 நாளும் நான் என்ன பண்ணியிருக்கேனோ அதை தான் என்னோட லைஃப்பில் நான் வந்து ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் வந்து நான் போடுற ஹேர் ஆயிலும் சரி, ஹேர் பேக்கும் சரி, இப்படி தான் வந்து நான் போட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இந்த சீரீஸ் வந்து ஆரம்பித்தது. ஸோ இது வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம சேனலில் வந்து ஹேர் பேக், ஹேர் ஆயில் எல்லாம் வரும். நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, இவ்வளோ ஹேர் பேக்கு, இவ்வளோ ஹேர் ஆயில் எப்போ, எந்த டைமில், எப்படி போடுறது, இத்தனை வந்து கொடுத்துட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட்டு, எப்போ போட்டுக்கிறது அப்படின்ட்டு. உங்களுக்கு எந்த ஹேர் பேக் போடுறதுக்கு இன்க்ரீடியன்ட் இருக்கோ அந்த ஹேர் பேக்கை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கு தான் இந்த டீட்டெயில்டு 7 டே வீடியோ. ஸோ இதே மாதிரியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இனிமேல் நான் வந்து போட போகிற பேக்காக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்களோட கம்ஃபர்டபுள் தான். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கிறேன். இதுக்கான ஹேர் க்ரோத்துமே எனக்கு வந்து விசிபிளாக தெரியுது. எப்போவுமே ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணோன்னா நம்மளோட ஹேர் வந்து சில்கியாகவும் ஷைனியாகவும், அதே மாதிரி நம்மளோட ஹேர் வந்து ஃபாலோ ஆகாமல் ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 7 டேஸுமே எனக்கு வந்து கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருந்ததுனாவும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனியும் நிறையா ஹேர் பேக் அண்ட் ஹேர் ஆயில் வீடியோலாம் வந்து காத்துட்ருக்கு. ஸோ நடுப்புற வந்து நான் ஒரு 2 மந்த்ஸ் வந்து நிறைய ஹேர் கேர் வீடியோலாம் போடாமல் விட்டுட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து பெண்டிங்கில் இன்னுமுமே இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் தவறாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஹேர் கேருக்குன்னு நம்ம தனியாக வந்து வெளியே போய் கடைக்கு போய் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.